ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈட்டோ ஜுன்ஜி கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு அனிமியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரே ஒரு சீசன் தான். பட் இதை 2 பார்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா பிரிக்கிறேன். எபிசோட் 1 பிகாஸ் ஒரு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு எபிசோட்லேயே 2 எபிசோடு இருக்கும். இதுக்கான ரீசன் 24 நிமிஷம். ஸோ ஒரு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வகையில் இன்றைக்கி நம்ம மொதல் எபிசோடில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி மட்டும் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்ட் 2 நம்ம போட பார்க்கலாம். சரி, ஓவராக பேசாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓப்பனிங் ஒரு இரவு காட்டுக்குள்ளே மரத்தில் பொம்மையை வச்சு அதில் ஆணியை பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அப்போது அந்த பக்கம் போன ஒருத்தருக்கு அவரோட நெஞ்சில் ஆணியை வச்சு யாரோ அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உணர்வு வருது. இந்த பக்கம் அவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி எடுத்து அந்த பொம்மைக்கு அடிச்சு எல்லார் மேலேயும் ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த சைடு அவனுக்கும் பார்த்தீங்கன்னா நெஞ்சு ரொம்ப பயங்கரமாக வலிச்சு அந்த இடத்துலயே அவன் இறந்துடுறான். இந்த சைடு அந்த ஆணி அடித்தவனும் இதுக்கப்புறம் தான் நீங்கள் உண்மையான பயத்தையே பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆணி அடிக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிவி சீரிஸோட மெயின் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஓடுது. அப்படியே டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா போட்டுடுறாங்க. இப்போ அவனோட ஸ்கூலை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த ஆணி அடிச்சான் பார்த்தீங்களா, அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம அவனை சைக்கோனே கூப்பிடுவோம். ஏன்னா அவன் பண்ணுற விஷயம்லாம் கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி தான் இருக்கும். என்ன போல அழகு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் தான் இந்த உலகத்தோட ஒன்றா நம்பர் அழகு அப்படி சொல்லி அவனை புகழ்ந்துக்கிறான். இவன் இப்படி பேசினுக்கிறான். அந்த சமயம் இவன் சைடில் இருக்கிற 2 பொண்ணுங்க, ஏய் கிளாஸ் 3 ஓயாக்கும் நேற்று நைட்டு ஸ்ட்ரீட்டில் இறந்துட்டானு நீ கேள்விப்பட்டியா அப்படி சொல்லி பேசினுக்கிறாங்க. ஸோ இவனுக்கும் அது தெரியும், பிகாஸ் கொன்னதே இவன் தானே. இவனும் கிளாஸ் 3 ஓயாக்கும் இறந்துட்டானா, ஐயோ ரொம்ப பாவமாச்சே அப்படி சொல்லி மேலே பார்த்துட்டு அவன் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறான். 2 பொண்ணுங்களும் இவனே பார்த்துட்டு இவன் என்ன லூஸா இவனே பார்த்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னடா இவன் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த சமயம் ஸ்கூலுக்கு வெளியே ஒரு சண்டை நடக்குது. ஸோ பசங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சு மஞ்சுக்கிறானுங்க. எதனால் அடிச்சுக்கிறானுங்கன்னு அவனுங்களும் தெரியல, நமக்கும் தெரியல. ஸோ அவனுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அடிறா, அவனாலும் முடிஞ்சா நீ வந்து அடிச்சு பாடுறா, எனக்கு கட்ஸ் இருக்குடா அப்படி சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த சைக்கோவும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்துட்டு, ஓ எல்லாருக்கும் எல்லாரு மேலேயும் சண்டை வருதா அப்படின்னு, இதான்டா சான்ஸு, இன்னொரு ஆணி ரெடி பண்ணுற வேண்டியது தான், இவனுங்களை விட்டுறக்கூடாது, இன்னொரு பாயசத்தையும் போட்டுற வேண்டியது தான் அப்படி சொல்லி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆணியோட ரெடியாக நின்றுக்கிறான். அங்கேருந்து மரங்கள் நிறைந்த காட்டு பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் போகிறான். அங்கே கீழே தவளையை எடுத்து கையில் வச்சு, நீ என் வீட்டுக்கு வா பாரு, இதுதான் உன் புது வீடு, அப்புறம் இந்த தண்ணியில் தான் நீ இருக்க போற. இப்போ அவனோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவங்க டிவி பார்த்துட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் ஃபேமிலி சாப்பிட்ற இடத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் தான் கௌச்சி, அவன் தீவிரவாதிகளோட பரிதாபமான கோமாளி. இவன் என் ஓல்டர் சிஸ்டர், பேர் சயூரி. அவன் ஒரு புவர் கேர்ள், ஆனா அவ தான் ஒரு அழகுன்னு நம்பிக்கினா. இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு பசங்க, இவனுங்களை பத்தி பேசவே தேவையில்ல. சௌச்சி, நீ எங்களோட வந்து டிவி பாரு, இல்லைன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ, எங்களுக்கு குளிருது. அட லூசு பயலே, உன்னை ஒரு நாள் ஜுரம் வந்து படுக்க வைக்கிறேன்டா. ஏதாச்சும் சொன்னியா? இல்லை, ஒன்றும் இல்லையே, எனக்கு கேட்டுச்சு, அவன் சொன்னான் நீ ஒரு லூசுன்னு. என்ன? அடியே சயூரி. சௌச்சி, எந்த விதத்தில் நான் லூஸா தெரிகிறேன்? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவன் காண்டாக்கிட்டு போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டரும் டிசைனாக இருக்கும். இப்போ அந்த சைக்கோ அவன் எடுத்துன்னு வந்தான் பார்த்தீங்கன்னா ஒரு தவளை. அந்த தவளையை எடுத்துகிட்டு வந்து அவன் சிஸ்டர் சயூரி கிட்ட காமிச்சு பயன்படுத்துகிறான். நிறுத்து சௌச்சி, விட்டுடு சௌச்சி, நீ இதை பார்க்குறல, நான் உன்னை போல ஒரு பியூன் இல்லை அப்படின்னு இவன் பேசுகிறான். நீ தேவைப்படுவ. பழகியது, ஆவரேஜ், காமன் பிளேஸ். என்னடா இது லூசு பையில கவுச்சி, என்ன தைரியம் இருந்தால் என்னை சங்கடப்படுத்தியிருப்பேன். இப்போ அது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி லூசுத்தனமாக நடந்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் நேரம் இல்லை. எனக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு அவன் அந்த தவளையை தடவி கொடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறான். அடுத்து அவன் காட்டுக்குள்ளே போய் ஒரு குழியை தோண்டி அதில் ஒரு பொம்மையை வச்சு தலையை மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி மூடுறான். அடுத்து கிளாஸ் 6ல் குரோடா அப்படின்னு ஒரு பையன் சில நாளாக ஆப்சண்ட் ஆகி இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சைக்கோவும் இந்த கிளாஸில் நின்று திரும்பி ஸ்மைல் பண்ணுறான். அடுத்த சீனில் ஒரு ஓல்டு மேன் காட்டுக்குள்ளே இந்த சைக்கோ மரத்தில் அடித்த பொம்மையை பிச்சு எறிகிறாரு. ஸோ அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு பொம்மையை மண்ணுக்குள்ளே புதைச்சி தலை மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிருப்பான் பார்த்தீங்களா, அதையும் பிச்சு எறிகிறாரு. அவர் அந்த இடத்த விட்டு போகும்போது இன்னொரு தலை மட்டும் வெளியே இருக்குது. அதை முதல்ல பொம்மைன்னு நினச்சி தொட்டு பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுதான் கிளாஸ் 6 கொரோடோன்னு. அந்த பக்கம் கிளாஸ் 6ல் இருக்கிறவங்க கொரோடோ காட்டுக்குள்ளே யாரோ உடம்பு மட்டும் புதைச்சிட்டு தலை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாங்க.
அப்ப அவன் செத்துட்டானா? இல்ல, தூங்கிட்டு இருந்தான். அடச்சே! என்ன கொடுமடா இது! இந்த ஸ்ப்ரிங்காவது நல்லா போகும்னு நெனச்சு, இதுவும் கடைசில மொக்கையா போச்சே! அப்பன்னு பார்த்து இந்த சைக்கோக்கு ஒரு ஐடியா வருது. இசாக்காவ பயன்படுத்துனா அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பானுங்க அப்படின்னு இவன் கிரிமினல் தனமா யோசிக்கிறான். மறுபடியும் பயப்படல, அவன் சிஸ்டரை ஒரு ஸ்பைடரை வச்சு பயன்படுத்துறான். சௌச்சி, என்னதான்டா உனக்கு அவகிட்ட பிரச்சனை? ஓனிச்சான், இவனை ஏதாச்சும் பண்ணு. எதனால நீ இந்த மாதிரி விஷயத்தை விரும்புற? அதை வெளியே தூக்கி போடு. நான் எதுக்கு இதை தூக்கி வெளியே போடணும்? நீயே பாரு, இதோட கால் எவ்வளோ பெருசுன்னு. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப அழகாவும் இருக்கு. அப்படியே நீ சிலந்தி இப்படி பிடிச்சினுக்கிற, உன் தலையிலே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி வீச அவனும் ஒரு செகண்ட் பார்த்து ஜர்க்காயிடுறான். பாத்தியா, இதனால தான் சொல்றேன், எதுக்கு இந்த வேலை உனக்கு? ஏய் சயூரி, இவனை பாத்தியா, பயப்படுறான். அட ஆமா. இரு இரு, நீ ஸ்பைடருக்கு இப்படி பயப்படுற? டேய், என்னடா பண்ண போற? பாரு பாரு, இங்க பாரு. நீ அதை வெறுங்கையில ஹேண்டில் பண்ற, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் அவன் இவனை ஸ்பைடரை வச்சு துரத்திட்டு ஓடினுறான். நான் ஒன்றும் லூஸ் இல்லை, நான் லூஸு மாதிரி நடந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வேறு இருக்குது. இந்த வாட்டி சாபம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கணும். அப்புறம் கிளாஸில் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கிற அதே சமயத்தில் பைபிளில் ஒரு பொம்மையை செஞ்சு அதில் ஊசியை வச்சு குத்தி பார்க்குறான். அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு அவன் வயிற்றுல யாரோ குத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா உணர்வு வருது. ஸோ அங்கேருந்து அவன் பாத்ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறான். பட் வெளியே யாரோ கதவை பார்த்தீங்கன்னா தாப்பா போட்டுடுறாங்க. ஸோ இந்த சைக்கோவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவன் தான் அந்த தாப்பாவை போட்டாங்கிறத சிம்பாலிக்காக நம்மக்கிட்ட காட்டுறாங்க. என்ன இது, என்ன நடக்குது? ஹேய், எனக்கு தெரிஞ்சு நான் மேலே ஏறி போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அந்த சைக்கோ அந்த பொம்மை மேலே ஒரு சிலந்தி பொம்மையை போடுறான். அப்படியே இந்த பக்கம் அந்த பாத்ரூமில் இருந்தான் பாருங்க, அவன் மேலே ஏறும்போது மிகப்பெரிய சிலந்தி ஒன்று அதோட வலையில் அவனை சுற்றி போட்டுடுது. அவனும் பாத்ரூம்குள்ளேயே மாட்டி செத்தும் போயிட்டான். இது எப்படி இசிசா காக்கும்? செத்து போகிறது தான் நம்ம ரிசல்ட்டா? நீ என்ன சொல்ல வர? இல்லை இல்லை, நான் இதை எதிர்பார்க்கல. வேற ஏதாச்சி? இல்லை, நான் சொல்லி கொடுத்தேன் கவாய்க்கு. நடத்த லெசன் உனக்கும் தான். எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்க முடியாது, அது ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த சைடு அந்த இசிசாக்கா வீட்டில் அவனுக்கு ஒரு கால் வருது. அதில் அந்த சைக்கோ மூக்கை மூடிக்கிட்டு மிமிக்ரி பண்ணி, நீங்கள் ஒரு ஃப்ரீ ட்ரிப்புக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க, உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா செருராக்காக்கு பார்க், அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தனியாக வாங்க அப்படின்னு அவன் சொல்லி வச்சிடுறான். இந்த பக்கம் இசிசாக்காவும் வந்து பார்க்கில் உட்காந்து, அது கண்டிப்பாக சவுச்சி வாய்ஸ் தான், எனக்கு தெரியல, அந்த லூசு என்ன பிளான் பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எதுவாக இருந்தாலும் தயாராக இருக்கிறேன். திடீர்னு அங்கே ஒரு ஸ்லெண்டர்மேன் மாதிரி ஒரு உருவம் இசிசாக்காவை துரத்துது. அவனும் பயந்து காட்டுக்குள்ள ஓட, அப்போ அந்த ஸ்லெண்டர்மேன் மூஞ்ச காட்டுறாங்க. பார்த்தா தான் தெரியுது, நம்ம சைக்கோ பயபுள்ள மாறு வேஷத்தில் வந்து பயம்படுத்துகிறான். அங்கே அந்த ஓல்டு மேன் ஒருத்தன் இருந்தான்ல, அவர் காட்டுக்குள்ளே யார் வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ராப் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த ட்ராப்பில் இந்த சைக்கோ பயபுள்ளையோட சூட்டு காலை போய் மாட்டிக்குது. ஸோ இவனும் மரத்தில் அப்படியே விழுந்து அங்கேயே மாட்டிக்கிறான் தலைக்கீழே. இசிசாக்காவும், அடப்பாவி நீயாடா என்னை கொல்ல பார்த்த, என்னையா பயன்படுத்தின, இங்கேயே தலைக்கீழே கடந்து தொங்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். அடப்பாவி, கடைசியில் என்னை இப்படி தொங்க விட்டு போயிட்டானே, டேமிட், என் கால் வேற மாட்டிக்கிச்சு. அந்த சமயம் அந்த ஓல்டு மேன் மரம் வெட்டுற கோடாலியும் ஒரு டார்ச்சோட வந்து ட்ராப்பில் மாட்டின இவனை பார்க்குறாரு. என்னோட அங்கே மேலே பண்ணிட்டு இருக்கிற, அங்கே என்ன கிணறா வெட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. பூனை மாதிரி நடிச்சா பூனை வந்து காப்பாற்றுமா உன்னை? நீ தானே மரத்தில் பொம்மை அடிச்ச, இப்போ நானும் அடிக்கிறேன், இந்தா வாங்கிக்கோ, சாவு. ஐயா விட்டுடியா. கத்துனா மட்டும் இன்னைக்கு நைட்டு வந்துருவாங்களா உதவி செய்ய? இன்னைக்கு நைட்டு நீ செத்த. எனக்கு தயவு செஞ்சு கட்டுற காட்டியா, நீங்க எதை வேணா பண்ணுங்க, ஆனா கொல்லாதீங்க ப்ளீஸ். அம்மா உதவி. ஏதாச்சும் பிரச்சனையா சார்? நீ யாரு, இவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? ஏய் சவுச்சி, அங்க என்ன வேலை பண்ற? அண்ணா, எனக்கு உதவி பண்ணுங்கண்ணா. நான் போலீஸுக்கு கால் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்ளத்தை பார்த்துக்கலாம். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா என் பிரதர் தான் இதை பண்ணானே? ஹவு த ஹெல், இந்த பாறை கூட மசாட்சி இல்லை? எனக்கு தெரியுது உங்ககிட்ட பாயிண்ட் இருக்குது, நான் அவனை கூட்டிகிட்டு போலீஸ்கிட்ட போகிறேன். நீ தான்டா உண்மையான பிராட் பிரதர். ஆல் ரைட், எல்லாம் முடிஞ்சது. ஆனால் நான் போலீஸ்கிட்ட இந்த ட்ராப்ஸை பற்றியும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்ஸை செட் பண்ணக்கூடாது. என்ன, நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? இது ஒன்றும் பிளாக்மெயில் இல்லை, இது என்னோட தகவல். இப்படி பண்ணிட்டீங்களேடா என்ன, நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க இப்போவே. நான் இன்னொரு வாட்டி இங்கே உன்னை பார்த்தேன், நீ செத்த. வா சவுச்சி, நம்ம வீட்டுக்கு போகலாம்.
ஒரு வழியா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க சவுச்சி பயங்கரமா திட்டு வாங்குறான். அவனும் அத கேட்டுட்டு, "இத கேட்கறதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்ல. நான் என் ரூமுக்கு போய் படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு போயிடுறான். எனக்கு இன்னைக்கு ஒரு அழகான நண்பன் கிடைச்சான். டயோடி. சில நேரம் தான் ஆச்சு. ஆ? இப்ப நான் உன்ன வெளிய விடுறேன் டயோடி. அப்படின்னு சொல்லி பாக்ஸ தொறக்க, அந்த தவளை செத்து போய் அதோட வாடை மோசமா வீசுது. அழுகிடுச்சே! வாடை வேற அடிக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோட்லயும் இன்னொரு ஸ்டோரி இருக்கு. நான் அத பார்ட் 2ல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு பார்ட் 1 நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.